நடக்கல. 5 வருட காலம் திமுக ஆட்சியில் ஊர் எங்க எந்த கோரிக்கை கொடுத்தாலும் செய்வதில்லை. நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன எம்எல்ஏ இதில் பண்ணியிருக்கின்றது, மாநகராட்சியில் இருக்குது, ஒன்றியத்தில் இருக்குது, வாங்கி பார்த்துங்க. உங்களை மாதிரி வேஷம் போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நம்பர் 1. இன்னைக்கு 400 கோடி அளவில் ஒரு பெரிய மருத்துவமனை நாங்கள் கொண்டு வந்ததை இந்த அவருடைய தந்தை ஐ பெரியசாமியும் அங்கே உத்தரத்தில் எம்எல்ஏவும் அவங்க கட்டின மாதிரி திறந்துக்கிட்டாங்க. வெட்கமான சூடு சொரணை இல்லாத ஒரு ஆட்சி நடந்துருக்கு. இது அவங்க கட்டா அவங்க பெற்ற பிள்ளைக்கு அவங்க பேர் வைக்கணும். நாங்க எடப்பாடியார் பெற்ற குழந்தைக்கு இவர் பேர் வைக்கிறது என்ன நியாயம், என்ன தர்மம்? முதலில் அதுக்கு பதில் சொல்லட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு வளர்ச்சி, ஒவ்வொரு செங்கலும் இன்றைக்கு மேகம்பூர் பள்ளிவாசல் வளர்ச்சியில் கபர்ஸ்தானுக்கு 10 லட்சம் கேட்டார்கள். உடனடியாக அங்கே 10 லட்சம் கொடுத்தோம். மும்பையாபுரம் பள்ளிவாசலுக்கு அந்த கபர்ஸ்தானு கேட்டாங்க, அங்கேயும் 10 லட்சம் கொடுத்தோம். அது போக கிறிஸ்தவ மக்கள் கல்லறைக்கு கேட்டாங்க, அங்க 10 லட்சம் கொடுத்தோம். அதுக்காக மேட்டுப்பட்டி இருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு சீரமைப்பு பண்ணாங்க, அங்க 10 லட்சம் கொடுத்தோம். இங்கே நம்முடைய சௌரியார்பாளையம் கிறிஸ்தவர் அந்த தேவாலயத்திற்கு அங்க இருக்கிற பாதர்கள் எல்லாரும் கேட்டாங்க. உடனடியாக அங்க 10 லட்சம் கொடுத்துட்டு போடப்பட்டது. இந்த பகுதியில் நம்முடைய மும்பையாபுரத்தில் ஆரம்பித்து சௌரியார்பாளையம், மேட்டுப்பாளையம், மேட்டுப்பட்டி நடந்ததை சொல்லியிருக்கிறேன். இதுக்கு ஆட்சியுடைய சாதனை. இதெல்லாம் சாதனைகளை அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிற அவர் கூட இருக்கிற திமுக நண்பர்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. திமுக வேறு, அண்ணா திமுக வேறு, கட்சி வேறு. ஆனால் நன்மைகளை நீங்கள் செய்ய வேண்டும். நன்மைகள் நாங்கள் செய்ததை நீங்க அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு திமுக வேட்பாளர் பேசினா பரவாயில்ல. அவரை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் கேட்க வேண்டிய மாட்டேன். ஆனால் இன்னைக்கு அவருடைய அப்பா ஐ பெரியசாமி, அவருடைய மகன் செந்தில்குமார், அவருடைய மகள் திருமதி மல்லிகா, மருமகள், அத்தனை பேர்களும் சொந்திக்கும் இந்த இப்ப பேர் மாறி போச்சோ மகள் திருமதி இந்திரா, அத்தனை பேரும் குற்றவாளியாக சொத்துக்கு வழக்கில் சிறை அந்த வழக்கில் இருந்து தண்டனை பெற்றார்களா இல்லையா? இப்ப தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு மறுபடியும் அவர்களுடைய தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஒரு சொத்து குவித்த வழக்கில் அரசியல்வாதிக்கு எதிராக இப்படி சொத்து குவித்திருக்காங்க சொல்றதுல அப்பன் மகன் அவங்க குடும்பம் அவங்க வெக்கம் இல்லாமல் இன்னைக்கு கொள்ளையடித்த படத்தில் அமைச்சர் மகனாக இருக்கிற அந்த கோதாமில் அவர்கள் மறுபடியும் இங்கே ஓட்டு கேட்டு வருகிறார்கள். அவர்கள் இருக்கிற பகுதி அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. மகாத்மா காந்தியை போல இன்றைக்கு திரு செந்தில் அவர்கள் அவருடைய அப்பா பேசுவதை நீதிபதிகளாக இருக்கின்ற நீங்கள் அருள் கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். தீர்ப்பு எப்போ வரும் தெரியாது. தீர்ப்பு வருகின்ற பொழுது 14 அமைச்சர்கள் திமுகவில் சிறைக்கு போக தயாராக இருக்கிறார்கள். இதை சொன்னால் எங்களை பேசுவதற்கு நீங்கள் யார் என்று கேட்கிறார் திரு செந்தில் அவர்கள். அண்ணா திமுக கேட்காமல், எங்கள் கூட்டணி கேட்காமல் யார் உங்களை கேட்க முடியும்? கேட்டுக்கொண்டே இருப்போம். அதற்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் குற்றவாளி கூட்டினர் எப்பயார் போடப்பட்ட குற்றவாளியா இல்லையா? உங்க அப்பா ஐயா பெரியசாமி குற்றவாளியா இல்லையா? என்ன நாடகம் ஆடுறீங்க? நாட்டு மக்கள்கிட்ட இங்க நாங்க அதை பண்ண நீங்க என்ன பண்றீங்க? திண்டுக்கலுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? திண்டுக்கல் கோட்டை கேட்டா வாங்க பார்த்துடலாம், எல்லாமே பேசிக்கலாம். 2 நாளைக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மக்கள் தானே நீதிபதி, அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க, நம்ம பேசுறோம், நாங்க உழைக்கிறோம். நாங்க அதை செய்யறோம், எதை செய்யறோம், யாரையும் நாங்க ஏமாத்துறது இல்லை, யாரும் சொத்துக்கு ஆசைப்பட்டது இல்லை. நாங்களா இறைவன் கொடுத்த வீடுகளை வச்சிருக்கோம், இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நடத்துறோம். இதுல உங்களுக்கு என்ன காட்டு, என்ன வருத்தம், என்ன பிரச்சனை? உங்களை பத்தி பேச வேண்டும் என்றால் நீங்கள் பேசினால் அதற்குரிய பதில் தானாக வந்து கொண்டிருக்கும். இது என்னுடைய முதல் பதில். அடுத்து நீங்க பேசுவதை பொறுத்து எங்களுடைய பதில் இருக்கும். பெரியவர்களே, திமுக பேசுனது காலையில தண்ணி பேப்பர் மற்ற பேர வந்ததுனால நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது. நம்பர் 1, இந்த நிகழ்ந்த தேர்தல்
எதுக்காக நடைபெறுகிறது? எங்களுக்கு அதை பண்ணுங்க இது பண்ணுங்க நடக்கணும். விலைவாசி தாரமாக ஏறிவிட்டது. அரிசி விலை, மண்ணெண்ணெய் விலை, நல்லெண்ணெய் விலை, கடல் எண்ணெய் பெண்கள் கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. அதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா 5000 ரூபாய் விலைவாசி ஏறி போச்சு. அதுக்கு என்ன சொல்றாரு ஐபிஎஸ்சாமி செந்தில்குமார்? விலைவாசி ஏறவில்லை, எங்க ஆட்சி குறைந்திருக்கிறது நிரூபிக்கிறீங்க மேலும் போட்டு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். அத்தனை விலைவாசி ஏறிவிட்டது. 505 பொய் வாக்குறுதிகள், பொய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு போன தடவை ஆட்சிக்கு வந்தீங்க. நீட் தேர்வை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், நகை கடனும் ரத்து செய்வோம். தேவையாக இந்த நாட்டில் ஓடுறீங்க. இதுவரைக்கும் ஓடி இருக்கா? அவர் மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் இங்க வந்து தெரு தெருவாக நீட் தேர்வில் முதல் கையெழுத்து எங்க அப்பா போடுவாங்க. ஏன் பேடா உடஞ்சு போச்சா? இதப்பா கேள்வி கேட்கிறீங்க. சகோதரர்களை 80 கோடி ரூபாய்க்கு நம்முடைய அறைய வரிப்படத்தை எடுத்து அவங்க அப்பாவுக்கு பேடா சின்னத்தை வச்சிருக்காரு. மெரினா பீச்ல பேடாவுக்கு 80 கோடி எவ்வளவு வைப்பானா? சுலாவில் வைத்திருக்கிறார். திமுக தோழர்கள் மேடை போட்டு நீங்க சொல்லுங்க, ஒரு 2 கோடிக்கு அவருடைய சமாதியில வச்சுட்டு போகும் பேடாவை. எழுதாத பேடாவுக்கு 80 கோடி யாரு அப்பா வீட்டு போறோம்? இது தமிழக மக்கள் வீட்டு போறோம். அதே போல 100 கோடி ரூபாய்க்கு மதுரையில கருணாநிதி அவர்கள் பேரில் நூலகம். எதுக்கு? அண்ணா பேர்ல வையி, அன்பழகன் பேர்ல வையி, மகாத்மா காந்தின்னு சொல்றீங்க. ஏன் கொப்பன் பேரை வைக்குது? நாங்க எங்கேயாவது வச்சிருக்கோமா? எம்ஜிஆர், அண்ணா, அம்மா இதை தவிர யாராவது வச்சிருக்கோமா? எடப்பாடி பேரை எங்கேயாவது வச்சிருக்கிறோமா? தோழர்களை தயவு செய்து சிந்தித்து பாருங்க. மின்சார கட்டணம் 3 மடங்கு உயர்ந்து விட்டது. ஏமா உண்மையா பொய்யாமா? 500 ரூபாய்க்கு போட்டது 1500 ரூபாய், 1000 ரூபாய் கட்டினா 3000. இப்படி எங்க பார்த்தாலும் கட்டணங்கள் உயர்ந்தாலும் மக்கள் எப்படா இந்த ஆட்சி நாசமா போகும் என்று எதிர்பார்க்கிறீங்களா இல்லையா? அது வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டுதான் இருக்காங்க. சொத்து வரி இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள் சொத்து வரி, குப்பைக்கு வரி, வெக்கமா இல்லையா? திமுக குப்பைக்கு இல்லாம வரி போடுவீங்க, அதை உயர்த்தி விட்டு இங்க வந்திருக்கீங்க. இந்த மாநகராட்சி எத்தனை கோடி ஊழல் எப்பா பாரதி முருகா? நல்லா கேட்டுக்க பொதுமக்களே, மாநகராட்சியில வீடு வீடா வந்து வசூல் பண்றாங்க. வசூல் பண்ணிட்டு 4.85 கோடி ரூபாய் அங்க மோசடி நடந்து அவங்க எல்லாம் இப்ப சிறையில் இருக்காங்க. இதை செஞ்ச ஒரு கேவலமான ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். எப்படியா? அதே மாதிரி மதுரையில பயங்கரமான உணவு சேர்ந்து அந்த மேயரை மாத்திட்டாங்க. இதுவரைக்கும் 200 கோடிக்கு மேல அந்த மேயர் இன்னும் அங்க போடல. கம்யூனிஸ்ட் கட்சி மேயர் தற்காலிகமா போட்டிருக்காங்க. நம்முடைய மேயர் தம்பி வரதராஜ் அவர்கள் மேயராக இருந்தாங்க. இங்க இருக்கிறாங்க பல பேர் கவுன்சிலா இருந்தாங்க. ஒரு தவறு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? தப்பு செஞ்சா நீங்க சொல்லுங்க. இல்ல நாங்க பேசுறேன், என்னங்கடா பெரிய யோக்கிய மாதிரி பேசுறீங்க. யோக்கியம் தான் ஏன் பேச முடியாது? ரொம்ப ஒழிஞ்சு நாங்க பேச முடியாது. நாங்க மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறோம். அந்த நன்மையின் அடிப்படையில் பேசுறோம். அந்த இப்ப தம்பி அர்த்தம் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஆஸ்பத்திரி நாங்க வந்து திறந்தது, தண்ணி தொட்டி நாங்க திறந்தது. நீங்க என்ன கிழிச்சீங்க? திமுக எல்லாமே திமுக இருக்கீங்களே. இந்த சின்ன ஊருக்கு என்ன பண்ணுவீங்க? தெருவுக்கு இது நாங்க எங்க ஆட்சியில் நாங்க அமைச்சது பெருமையா சொல்றோம். என்ன செஞ்சுன்னு கேட்டீங்க? வந்து போட்டோ எடுத்து பாரு, எல்லாம் பாருப்பா. நீ அதான் ஸ்டெடியில நாங்க எங்களுடைய இதுல நிக்கிற ஸ்தானத்துல நாங்க செஞ்சதுனால மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறோம். எவனையாவது ஏமாத்தி இருக்கிறோமா? ஊர் சொத்தை அடிச்சிருக்கிறோமா? எவன் அடிச்சிருக்கோமாப்பா? அதனால நாங்க பேசுறோம். நீங்க ஆளுமையா பேசுங்கள. உங்க சொத்து வரி கிடைக்க உங்க மேல கேசுங்கள. நாங்க பேசுறோம், வாயா பேசிக்கலாம் எல்லாமே. அதை பத்தி எந்த சலசலப்புக்கு நாங்க பயப்பட மாட்டோம். உடனே இதுல ட்விட்டர்ல போடுறது, பேஸ்புக்ல போடுறது,
தபால் அனுப்புறாங்க மிரட்டுறது. இதுக்கெல்லாமா நாங்க பயந்துருவோம். 72ல இதே இந்த இடத்துல எம்ஜிஆர் பேசுறாரு. வெள்ளத்துப்பா போட்டு தொப்பி போட்டு கண்ணாடி போட்டுட்டு இந்த ராமச்சந்திரன் ஊழல் செய்திருப்பான்னு கேட்டார். அதே கேள்வி இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன். அவர் செய்த ஊழல்கள் அத்தனை நாள்தான் அந்த கருணாநிதி ஆட்சி மாற்றப்பட்டு அதிமுக வந்து திமுகவை லஞ்சம் வாங்கியதுக்கு அவர் கட்சி இருக்கிறது சொன்னார். அது திமுக தான். எங்களுடைய பலத்தில் எங்கள் சொந்தக்காரர் நிற்கிறோம். மக்கள் ஆதரவு கேட்டு வைக்கிறோம். உண்மையை பேசுகிறோம். விலைவாசி குறைஞ்சிக்கலாம் என்பது எங்களுடைய கேள்வி. அடுத்த பேட்டிகளை பதில் சொல்லுங்க. ஏன் விலைவாசி உயர்ந்தது கேளுங்க. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஈரான் அந்த ஈரான் சண்டைகள் நடந்துகின்றன. அடுப்பு எரிவாயு கிடைக்கவில்லை. அது கிடைக்காத